எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு நாள் இல்லாம இருந்தது இந்த மீடியா பப்ளிசிட்டி. நீங்க ஊடக விவாதங்கள்ல இவரும் கலந்துக்கிட மாட்டாரு, அந்த கலந்துக்கிற விவாதங்கள்ல இவங்களை பிஜேபி ஓவர்டேக்கும் பண்ணிரும். அப்ப அப்படியான ஒரு இக்கட்ல எடப்பாடி பழனிசாமி மாட்டியிருந்தார். இன்னொன்னு அவங்களுக்குள்ள நீண்ட காலமா இருந்த டீலே அதுதான். நான் ஏறும்போது நீ அமைதியா இருக்கணும், உன்னை ஏத்தி விடும்போது நானே ஏத்தி விடுவேன், நீயா எதுவும் பேசக்கூடாது அப்படின்றது பாஜகவுடைய அண்டர்லைன். அந்த அண்டர்லைன்ல தான் இப்போதும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. மாறாக எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பட்ட முறையில் நாம கட்சியை வளர்க்க வேண்டும் என்றோ அல்லது நாம ஒரு புதிய அதுவும் பிரெடிகேட் அஃபென்ஸினுடைய அமௌண்ட் 1 கோடிக்கு மேல இருக்கணும், அதுவும் இல்லை. அப்ப அதுலயே முகாந்திரம் சரியா இல்லாத பொழுது டாஸ்மாக் மேல விசாரணை நடத்துவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்றதுதான் இடைக்கால தீர்ப்புல தெளிவாக கேட்கப்பட்ட கேள்வி. திமுகவுக்கு தொடர்ந்து சொல்ற குற்றச்சாட்டுகள் ஏதாவது ஒரு பாதகத்தை ஏற்படுத்தணும், இல்ல பாதகத்தை ஏற்படுத்துமானா இது ஒரு பிம்பத்தை உருவாக்க விரும்புறாங்க. மக்கள் மத்தியில ஊழல் கட்சி இப்ப விஜயில் ஆரம்பிச்சிருக்கிற எல்லாருமே ஆப்போசிட்ல சொல்லிட்டே இருக்கும்போது அது தேர்தல் ஏற்படுத்தும். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு பேரலை இந்திரகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அதிமுக பத்தி பேச வேண்டி இருக்குது. இப்போ அவங்க கூட்டணிக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பையோ ஒரு அரசியல் பண்ணாரான்னு கேட்கும்போது ரொம்ப சாஃப்டா தான் இருந்தார். பாஜக கூட்டணிக்கு அப்புறமா யார் அந்த சார், யார் அந்த தம்பின்னு சொல்றது, டெய்லி ஒரு அறிக்கை விட்டுறது, ஏன் முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, அங்க போய் என்ன பேசினாருன்னு தொடர்ந்து அந்த விஷயம் சொல்லிட்டே இருக்காரு. என்ன தைரியம் திடீர்னு அவர் கேட்டார்? இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு நாள் இல்லாம இருந்தது இந்த மீடியா பப்ளிசிட்டி. நீங்க ஊடக விவாதங்கள்ல இவரும் கலந்துக்கிட மாட்டாரு, அந்த கலந்துக்கிற விவாதங்கள்ல இவங்களை பிஜேபி ஓவர்டேக்கும் பண்ணிரும். அப்ப அப்படியான ஒரு இக்கட்ல எடப்பாடி பழனிசாமி மாட்டியிருந்தார். இன்னொன்னு அவங்களுக்குள்ள நீண்ட காலமா இருந்த டீலே அதுதான். நான் ஏறும்போது நீ அமைதியாயிரணும், உன்னை ஏற்றி விடும்போது நானே ஏற்றி விடுவேன், நீயா எதுவும் பேசக்கூடாது அப்படின்றது பாஜகவுடைய அண்டர்லைன். அந்த அண்டர்லைன்ல தான் இப்போதும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. மாறாக எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பட்ட முறையில் நாம கட்சியை வளர்க்க வேண்டும் என்றோ அல்லது நாம ஒரு புதிய கட்சியை வளர்க்குறதுக்கு ஏதாவது வேலை செஞ்சிருக்கணும்ல. ஒன்றும் இல்லை. இப்போ திமுக எதிர்கட்சியாக இருந்துச்சு, எதிர்கட்சியா இருந்தாலும் கூட 10 வருஷமா திமுக வேலை பார்த்துக்கிட்டே தானே இருந்துச்சு, கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. தன்னுடைய எதிர்கட்சிக்கான குறைச்சலை விடுங்க, தன்னோட கட்சியை வளர்க்கறதுக்கு வேலை வைப்பாங்க. உறுப்பினர் சேர்க்கை நடத்துவாங்க, அதே போல மாநாடுகள் நடத்துவாங்க. இப்ப கடைசியா ஒரு 4-5 வருஷத்துல எடுத்து பாருங்க, ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பிறகும் கூட இளைஞரணியில புதிய நிர்வாகிகள் போடுவது, கட்சியினுடைய கட்டமைப்பை மேலும் பலப்படுத்துவது, இன்னும் என்னென்ன வேலைகள் கட்சிக்குள்ள செய்யணுமோ அது எல்லாத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. அதிமுக இது ஏதாவது நடந்திருக்கா? ஒவ்வொரு இடத்துலையும் ஆய்வு கூட்டம் நடத்தினாங்க, சேரும் விசிலும் பறக்குது. சேரை கொண்டு மாற்றி மாற்றி யாரு மூத்த அமைச்சர்லாம் பார்க்கல, செங்கோட்டையெல்லாம் பார்க்கலையே, விட்டு எரிஞ்சாம் பாருங்க. ஒரு ஒன்றிய செயலாளர் செங்கோட்டை மண்டை நோக்கி பறந்தது அந்த சேர். இப்படிதான் அதிமுகவினுடைய நிலவரம் இருக்கிறது. கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் யாரும் பாஜக கூட்டணியை விரும்பவில்லை. காரணம், அவங்க எல்லாரும் ஒரு சாப்ட் இந்துத்துவாக இருந்தாலும் கூட பொது அடையாளத்தை விரும்பக்கூடியவர்கள். அவன் தான் ரோட்ல ஓட்டு கேட்க போறவன். அவனுக்கு நல்லா தெரியும், பாஜகவோட ஓட்டு கேட்டு போனோம் அப்படின்னா முஸ்லீம் வீட்டு பக்கம் நம்மளை உள்ளே விட மாட்டாங்க, கிறிஸ்டின் வீட்டு பக்கம் உள்ள விட மாட்டாங்க, ஜனநாயகமா யோசிக்கக்கூடியவங்க நம்மளை பக்கத்திலே சேர்த்துக்கிட மாட்டாங்க. அப்ப யார்கிட்ட ஓட்டி கேட்கறது? கட்சிக்காரன்ட்ட தான் கேட்க முடியும். அவனாவது சேர்த்துக்கிறான் அப்படின்னா அவன் தான் அதிருப்தியிலே இருக்கிறான். எந்த மாற்று சிந்தனை உள்ளவர்கள்ட்டையும் நம்ம இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கவே முடியலையே. பொதுமக்கள் நம்ம போஸ்டரை மதிக்கவே மாட்டுறாங்களே. சிறுபான்மையினர் வாக்கு இல்லாம, தலித் மக்களுடைய வாக்கு இல்லாம நம்ம எப்படி வேலை பார்க்கறது? இவன் வேண்டாம் அப்படின்ற முடிவை அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, கூட்டணி விட்டு விலகினதுக்கு பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்த ஒரு கட்சி அந்த கட்சி. அப்படி இருந்த சூழ்நிலையில மேல இருக்கக்கூடியவர்களுடைய நலனுக்காக மட்டுமே இந்த கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதனால்தான் களத்துல இப்போ வரைக்கும் எடப்பாடி அறிக்கை கொடுக்குறாருல, களத்துல ஆள் வரணுமே. ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், ஒரு தொடர்ந்து மறியல் போராட்டம், தமிழ்நாடு தழுவிய அளவில் போராட்டம் திமுக ஆளுங்கட்சி நடத்துது. சரி, நீ திமுக எதிர்கட்சியா இருந்த போதும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு வீட்டு வாசல் நின்னாவது நடத்தினாங்களே, நீங்க எங்க போனீங்க? ஆளையே காணமே. ஏன் காணோம் அப்படின்னா இதுதான் மீடியா மேனேஜ்மெண்ட். பிஜேபி தன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களின் மூலமாக பாஜகவுக்கு சாதகமாக எவ்வளவு கருத்துக்கள் போதோ, தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு சாதகமான கருத்துக்களையும் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களையும் பரப்புவதற்கு தொடர்ந்து திட்டமிட்டு வேலை பார்க்கிறார்கள். அதுக்கு சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடியினுடைய அறிக்கையில பாஜக வாட ஹெவியா அடிக்கும். நீங்க அதிமுகவுக்குன்னு ஒரு டோன் இருக்கு, அந்த அறிக்கைக்குன்னு ஒரு டோன் இருக்கு. யார் எழுதுவாங்க? மருதலராஜ் எழுதுவாரு,
மகாலிங்கம் எழுதுவார், யாராவது ஒருத்தர் எழுதுவாங்க. அதில் ஒரு திராவிட தொனி இருக்கும். திராவிடத்துக்கு மாறான கருத்தாக இருந்தாலும் அதில் ஒரு தொனி வந்து தமிழ்நாட்டு வாடை அடிக்கும். ஆனால் இப்போ அந்த வாடையே இல்லை. மாறாக வார்த்தைகளே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, முதல் குடும்பம். இந்த முதல் குடும்பம்ன்ற வார்த்தையை ஜெயலலிதா யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா? ஜெயலலிதா யூஸ் பண்ணதில்லை, சசிகலா யூஸ் பண்ணதில்லை, டிடி விதினரன் யூஸ் பண்ணதில்லை. ஏன் எடப்பாடி பழனிசாமியே 2016 முன்னாடி யூஸ் பண்ணது கிடையாது, இப்போ யூஸ் பண்றாரு. அது எங்க இருந்து கத்துக்கிட்டாரு? பாஜகவிடமிருந்து கொடுக்கப்பட்ட சொல். கொடுக்கப்பட்ட சொல் என்பதை விட அறிக்கையை அவன் தான் எழுதுறான். அப்ப அவன் ஸ்லாங்ல தான் அவன் எழுதுவானே தவிர இவர் ஸ்லாங்குக்கு எழுதுறது கிடையாது. அதுதான் இப்ப நடக்குது. ரெண்டாவது, யார் அந்த சார்? இந்த யார் அந்த சார்ன்றதுக்கு பின்னாடி ஒரு வக்கர புத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு குற்ற சம்பவம் நடக்குது அப்படின்னா ஒரு வக்கரமான மனசு என்ன நினைக்கும் அப்படின்னா, என்ன நடந்துச்சு, அவ்வளவுதானா, இவன் தான் குற்றவாளியா, கொடூரமா ஏதாவது இருக்கணும். யாராவது ஒருத்தனுக்கு போய் இவன் வந்து படையல் வைக்காம இதை நம்ப முடியலங்க. இப்போ இது ஒரு சினிமாத்தனம். இப்போ சினிமாவில் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி ஒருத்தர் சிக்கிறாருன்னு வைங்களேன், அதுக்கு பின்னாடி ஒரு ராக்கெட் இருக்கும். அந்த ராக்கெட்டில் ஒரு அரசியல்வாதி இருப்பார். இவர் வந்து அந்த அரசியல்வாதிகளுக்காக இந்த பெண்களை இழுத்துட்டு போய் அங்கே வந்து ஏதோ ஒரு அநீதியை இழைத்து கொண்டிருப்பார், துரோகத்தை செய்து கொண்டிருப்பார். இப்போ இப்படி பார்த்து பார்த்து ஒரு புத்தி என்ன பழக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக எவனோட அரசியல்வாதி ஏதோ ஒரு பண்ணியிருப்பான்ற வக்கர புத்தியில் இல்லாத ஒன்றை, அந்த பொண்ணே சொல்லாத ஒன்றை சொன்னதாக வெளியில் பரப்பினார்கள். அதுதான் யார் அந்த சார்ன்றது. 5 மாதத்தில் அந்த ஞானசேகரன் என்கின்ற நபருக்கு தண்டனை பெற்று தரப்பட்டிருக்கிறது. இப்போ ஞானசேகரன்ற நபர் திமுகவில் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. திமுகவில் இல்லைன்னு சொன்னது மட்டுமல்ல, அவர் மீதான வழக்கின் விசாரணையை காவல்துறை வந்து இவ்வளவு வேகமாக முடித்தும் வைத்திருக்கிறது. அப்போ அவர் தண்டனை எடுக்கப்பட்ட குற்றவாளியாக இன்றைக்கு மாறி இருக்கிறார். அதற்கான கிரெடிட்ஸை காவல்துறை முதலமைச்சர் எடுத்துக்கிறாங்க. இப்பயும் வந்து எடப்பாடி என்ன கேட்குறாங்க, அல்லது மற்றவங்க என்ன கேட்குறாங்க, திமுக நடத்திய அராஜகத்துக்கு எதிராக நீதிமன்றமா விசாரணை நடத்தியது? நீதிமன்ற மேற்பார்வையில் காவல்துறை தான் விசாரணை நடத்தியது. அப்போ காவல்துறை எப்படி ஆளுங்கட்சிக்காரர் ஒருத்தர் மேல விசாரணை நடத்தும்? அடிப்படை அறிவு வேண்டாமா? அப்போ அவர் மீது உள்ளபடியே நல்ல முறையில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றதை ஏத்துக்கிட மனசு இல்லாம மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய ஆழ்மன வக்கரத்தை கிளறணும். அந்த வக்கரத்தை கிளறுவதற்கான வார்த்தை தான் யார் அந்த சார், யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்க சும்மா நினைச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு சினிமா தன்மையை அவர்களுக்குள் ஊக்குவிப்பதற்கான வேலையை தான் இந்த யார் அந்த சார். இப்ப நான் கேட்கிறேன், யார் அந்த சம்பந்தி? எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தி வீட்டில் ஈடி ரெய்டு நடக்குது, ஐடி ரெய்டு நடக்குது. உங்களுக்கு நெருக்கமான சகா, உங்களுடைய மாவட்ட செயலாளராக இருந்த சேலம் இளங்கோவன், அவர் வீட்டில் ரெய்டு நடக்குது, அவருடைய சம்பந்தி வீட்டில் ரெய்டு நடக்குது. அடுத்த 1 மாசத்துல நீங்க டெல்லியில அமித்ஷாவை பார்க்க போறீங்க. அப்ப யார் அந்த சம்பந்தி? பதில் சொல்லணும்ல. உள்ள கேள்விகளுக்கு பதில் இல்லை, இல்லாத ஒன்றை கிளப்பி விட்டு வக்கரத்தை திணிக்க பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திமுகவோட நெருக்கடி, அதாவது பாத்தீங்கன்னா இப்போ டாஸ்மாக் ஊழலா இருக்கட்டும், அந்த பிரச்சனைகளை பத்தி பேசுவதா இருக்கட்டும், யார் அந்த சார், யார் அந்த தம்பி, தொடர்ந்து பாத்தீங்கன்னா அது போய்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இடைக்கால தடை விதிச்சதுக்கு அப்புறமும் கூட அது தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரி எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில வந்து 5 ஆண்டுகள் ஆட்சி நடந்திருக்கிறது. அப்போ இந்த ஆட்சியினுடைய போக்கு எப்படி இருந்தது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, இந்த கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருந்தது. இந்த ரெண்டையும் சேர்த்து தான் வந்து இந்த தேர்தலில் முடிவுகள் வரப்போகுது. மூன்றாவது, எதிர்கூட்டணி எப்படி இருக்கிறது அப்படின்றதன் அடிப்படையிலையும் தான் இந்த முடிவை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த யார் அந்த தம்பி, இப்போ யார் அந்த தம்பின்றதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா? 2 பேர் பழகுனாங்க, அந்த 2 பேருக்கு இடையில சம்மந்தம் இருக்கு, அவங்களுக்கும் டாஸ்மாக்கு என்ன சம்பந்தம்? அது வந்து என்ன சொல்றது, எங்களுக்கு தெரியல. அது மட்டும் ஏன் ரகசியமாவே இருக்கு? ரகசியம்லாம் இல்லை, அப்படி ஒன்று இருந்தால் தானே சொல்ல முடியும். எஃப்ஐஆர் யார் மேல இருக்கோ அவங்க மேல தான் கேஸ் நடத்த முடியும். எஃப்ஐஆர் யார் மேல இருக்கு? டெண்டர் எடுத்து நடத்திய பார் கான்ட்ராக்டர் மேல இந்த புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னொன்னும் தனித்தனி எஃப்ஐஆர். அந்த தனித்தனி எஃப்ஐஆருக்கு அவங்கவுங்க மேலதான் விசாரணை நடத்த முடியுமே தவிர, அதுவும் பிரெடிகேட் அஃபென்ஸினுடைய அமௌண்ட் வந்து 1 கோடிக்கு மேல இருக்கணும், அதுவும் இல்லை. அப்ப அதுலயே முகாந்திரம் சரியா இல்லாத பொழுது டாஸ்மாக் மேல விசாரணை நடத்துவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்றதுதான் வந்து இடைக்கால தீர்ப்புல தெளிவாக கேட்கப்பட்ட கேள்வி. உங்களுக்கு எந்த பிரெடிகேட் அமர்ஸுமே இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுவீங்க? சரி, டாஸ்மாக் மேலாளரை கைது பண்ணாங்க. கைது பண்ணும்போது என்ன சொன்னாங்க? அவர் வீட்டு வாசல்ல பிரிண்ட் அவுட் கிடந்துச்சு, குப்பை தொட்டியில் பிரிண்ட் அவுட்டு கிழிச்சு போட்டுருது. என்ன பிரிண்ட் அவுட் அது? வாட்ஸ்அப் சாட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுப்பானா ஒருத்தன்? ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பான், எடுத்து ஃபோனில் வச்சுப்பான். அதை பிரிண்ட் அவுட் எடுப்பானா ஒருத்தன்? சரி, எடுத்துட்டான். எடுத்ததுக்கு பிறகு தான் வீட்டு வாசல்லே கிழிச்சு போட்டுருவானா? ஏன் கிழிச்சு போட்டாரு? ஈடி வருதுன்னு தெரிஞ்சு. ஈடி வருதுன்னு தெரிஞ்சு ஏங்க வாசல்ல கிழிச்சு போடுறாரு? கக்கூஸ்ல போட்டு ப்ளஸ் பண்ணி விட்டுருந்தா உள்ள போயிருக்குமே. ஏங்க இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி வீட்டில் வந்து பேப்பர் ஸ்கிராப்பர் கூடவா எல்லாம் போயிரும்? கிழிச்சு குப்பை தொட்டில போட மாட்டா, குப்பை தொட்டில போடுவாரு. கிழிச்சு வந்து பாத்ரூம்ல வீசியிருக்க மாட்டாரா? அவரே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவரே அதை கிழிச்சு, நீங்க அதுல நல்லா பாருங்க, 18/04/2025 எழுதியிருக்குது. வாட்ஸ்அப்ல வந்து மாதம் வந்து நம்பர்லேயே வராது, வார்த்தைகள்ல வரும்.
என்னங்கடா இவ்வளவு மோசமா ஒரு ஸ்கிரீன்ஷாட் ரெடி பண்ணிருக்கீங்க. இப்ப நான் ஒன்னு ரெடி பண்ணி தரேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மோடி அவர்களும் தமிழ்நாட்டு டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசிக்கிற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் மேக்கர்னு ஒரு வெப்சைட் இருக்கு. நீங்க அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா யாரு கூட பேசுற மாதிரினாலும் டேட் வாரியா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப இது ஒரு ஆதாரமா வெளியே கொண்டு வந்து பேசுறாங்க. சரி, விசாரணை நடத்துங்க. தனிநபர் மேல புகார் இருந்தா விசாரிக்கலாம்னு நீதிமன்றம் சொல்லிருச்சுல்ல, கூப்பிட்டு விசாரிங்க. உதயநிதி தான் சொல்றாருல்ல, ஈடியா இருந்தா என்ன மோடியா இருந்தா என்ன யாருக்கு மேம்பலன்னு கூப்பிட்டு விசாரிங்க. என்ன புகார் இருக்குன்னு மக்கள் பயணத்தை கூட விமர்சனத்துக்கு உண்டாக்கலாம். ஆமா, அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன ஒத்துக்கிறாருன்னா, நான் டெல்லி போய் பார்த்துதான் என்னோட கேஸ்ல இருந்து தப்பிச்சிருக்கேன், நீங்களும் அதுக்கு தான் போனீங்களா அப்படின்னு ஓப்பனா கேட்கிறாரா? எனக்கு புரியல. ரெண்டாவது, வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு. அப்ப நீதிபதி கவாய்க்கு உள்நோக்கம் கற்பிக்கிறாரா? அதாவது இவர் மோடியை போய் பார்க்க, மோடி கவாய்கிட்ட சொல்லி கவாய் வந்து தீர்ப்பு மூலமா அதை நிறுத்தி வைப்பாரு. அதுதான் நடந்திருக்குன்னு சொல்ல வராங்க. அப்ப கவாய்க்கு உள்நோக்கம் கற்பிக்கிறாரா இவரு? எனக்கு புரியலையே. புதுசா பதவியேற்ற தலைமை நீதிபதி ஜெய்பீம் சொல்லிட்டு பதவி ஏற்றிருக்கிறாரு, அவருக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறார் அப்படின்னா இவரோட நோக்கம் என்னன்றதுதான் எனக்கு புரியாம இருக்கு. இன்னொன்று, மோடியை பார்த்து மோடி வந்து ஸ்டாலின் அவர்களை கேஸ்ல இருந்து விடுவிக்கணும்னு என்ன தலையெழுத்து? மோடியினுடைய ஒரே நோக்கம் என்ன? கோடி ரூபாய் கிட்ட அவர் கொடுத்தாரு, அவர் வாங்கிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் உதயநிதி எப்படியாவது விட்டுருங்கன்னு சொன்னாருன்ற மாதிரி. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி திமுக கொடுக்குற காசை நம்பி பாஜக தேசிய அளவில் அரசியல் பண்ணுது. இதை வந்து ரோட்ல போகக்கூடிய சாதாரண யாருமே நம்ப முடியாத ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. உதயநிதி சிக்கிட்டாருன்னு வச்சுப்போமே, உதயநிதி சிக்கிட்டாருன்னா எதுக்கு காப்பாற்றணும்? அதை வச்சு திமுக முடிச்சிடலாமே. 2011 எலெக்ஷன்ல திமுகவை வந்து ஆளுங்க ஆளவே முடியாத அடிக்கு வீட்டுக்கு அனுப்புனாங்கல்ல, அதே மாதிரி வீட்டுக்கு அனுப்பியிருக்க வேண்டியதானே எலெக்ஷன் நடத்தி. ஏன் நடத்த முடியல? எனக்கு புரியவே இல்லையே சார். பாஜகவினுடைய நோக்கமே தமிழ்நாட்டில் திமுக இல்லாத பாஜக ஆட்சியை அமைக்கணும்ன்றது தான். அவங்க எதுக்கு திமுக கேஸ்ல இருந்து காப்பாத்துறாங்க? எடப்பாடிக்கு முதலாளி மேல சந்தேகம் வருது, நேரடியா கேட்கணும். அதை இப்படி மறைமுகமா கேட்கிறாரு அப்படின்னா அது எனக்கு புரியல. உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சியவே இப்படி சந்தேகப்படுறீங்களே, இதெல்லாம் நியாயமா எடப்பாடி? நீங்க தான் சொன்னீங்க நாங்க கூட்டணி வச்சுட்டோம்னா கூட்டணிக்காக என்னமும் செய்வோம்னு. எப்படி சொல்லிட்டு இப்படி சந்தேகத்தை கிளப்புறீங்களே, இது சரியா? தர்மமா? இது வந்து சனாதனத்துக்கு அடுக்குமா அப்படின்ற கேள்விதான் கேட்க வேண்டியது. ஏதாவது லாஜிக் இருக்கா? இப்ப நீங்க வர்றீங்க, நானும் நீங்களும் சந்திக்கிறோம், நம்ம 2 பேரும் சந்திச்சு இந்த பேட்டி எடுக்கிற காரணம் இந்த மாதிரி ஒரு கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னா ஏதாவது லாஜிக் இருக்கா? உங்களுக்கு நான் இன்னைக்குதான் உங்களை பாக்குறேன், நீங்க இன்னைக்குதான் என்னை பாக்குறீங்க, அவ்வளவுதான். இப்ப அதே போல மோடி போய் பாக்குறாரு, ஸ்டாலின் போய் பாக்குறாரு. பார்த்தவர் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டாரு. பேசின இடத்துல என்ன பேசணுன்றதையும் வெளியே வந்து சொல்றாரு. அப்படி மாறி பேசி இருக்கிறாங்க அப்படின்னா மோடி தரப்புல இருந்து அதை மாத்தி சொல்லட்டும். இல்ல ஸ்டாலின் போய் சொல்றாரு, அவர் என்கிட்ட வந்ததுக்கு காரணம் டாஸ்மாக் வழக்குல இருந்து என் பிள்ளையை காப்பாற்ற சொல்லி கெஞ்சினாருங்க அப்படின்னு மோடி சொல்றாருன்னு வைங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் திமுகவால பேசவே முடியாது. ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணட்டுமே, வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்கல்ல, ஆடியோவை மியூட் பண்ணிட்டு கொடுக்குறாங்க, ஆடியோ ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணட்டுமே. தமிழ்நாட்டில் திமுக அதுக்கப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாதுல்ல, மோடி சொல்லட்டும். இவ 500 கோடிக்கு மோடி வந்து இந்த கேஸ்ல இருந்து உதயநிதியை காப்பாற்றி விடுறாருன்னா என்னங்க? பாஜகவுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குங்க. அவன் வந்து தெலுங்கானால எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுக்கே 500 கோடி பேரம் பேசியிருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு கேஸ்றது காப்பாத்துறதுக்கு 500 கோடி பேசினாங்கன்றீங்க. ஒரு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடின்னு மோடி ரேஞ்சுக்கு சொன்னா பரவாயில்ல, என்ன 500 கோடி? இந்த 500 கோடிக்கு இந்த 500 கோடி அம்பானிட்ட கேட்டா அள்ளி கொண்டு வந்து காலில் கொட்டுவாரு, அதானிட்ட கேட்டா அந்த அக்கௌண்ட்ல அனுப்பி விடுறேன் செக் பண்ணுங்க மோடின்னு சொல்லிடுவாரு. எலக்டோரல் பாண்ட்லயே இதை விட பல மடங்கு அதிகமா சம்பாதிச்சவங்க அந்த கட்சி. திமுக கொடுக்குற காசுக்காக திமுகவை கேஸ்ல இருந்து காப்பாத்தி விட்டு தன்னால ஆட்சிக்கு வர முடியும்னு தெரிஞ்சும் அதை தவிர்த்து கொள்வதற்காக ஒரு கட்சி வேலை பார்க்கும் அப்படின்னா அந்த கட்சி வந்து இதை விட ஒரு கட்சி கேவலமா யாராலையும் சொல்ல முடியும். திமுகவுக்கு தொடர்ந்து சொல்ற குற்றச்சாட்டுகள் ஏதாவது ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்ல, பாதகத்தை ஏற்படுத்துமானா இது வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்க விரும்புறாங்க மக்கள் மத்தியில. ஊழல் கட்சி இப்ப விஜயில ஆரம்பிச்சு இருக்கிற எல்லாருமே வந்து ஆப்போசிட்ல சொல்லிட்டே இருக்கும் போது அது வந்து தேர்தலை எதிரொலிக்கும். இல்ல, நிச்சயமா இதை எதிரொலிக்க வைக்கணும்ன்றதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா அதுக்கு கிரவுண்ட்ல வேலை பார்க்கணும். நீங்க அறிக்கை எழுதி கொடுக்கறதும் அல்லது மேடையில பேசுறது மட்டும் பத்தாது, கிரவுண்டில் அதுக்கு வேலை பார்க்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ 2G வாரத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து கிரவுண்டில் ஏடிஎம்கே வேலை பார்த்துச்சு. இன்னைக்கு வேலை பார்க்கறதுக்கு ஏடிஎம்கே கேடர்ஸ் யாரும் தயாராகவே இல்லை. ஏன்னா வீட்டில் திட்டு வாங்குறாங்க, 1000 ரூபா வந்துகிட்டு இருக்கு உனக்கு இப்போ என்ன கேடு, பேசாமல் வீட்டில் இருந்து வீட்டில் திட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு பெண்கள் வாக்கு அப்படின்றது, பெண்கள் மத்தியில் அந்த கருத்து போய் சேர்றது தான் குடும்பங்களின் கருத்தா மாறும். இப்போ அந்த இடத்துல அதிமுக தன்னுடைய செல்வாக்கு ஏற்கனவே இழந்திருக்கிறது. கிரவுண்டில் வேலை பார்க்கறதுக்கு யார்கிட்டையுமே கேடர். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி.